குர்க்ஸ் ரீஜியன் இப்போ இந்த இடத்துல ரொம்பவே கலவரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ், ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. எப்படி உக்ரைனியர்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை நடத்தி காமிச்சாங்க. அண்ட் மேற்குள்ளவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நல்லா மில்க் பண்ணுறாங்க. அவங்க எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை எதையுமே நம்ம பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ப்ராபகண்டா. எந்த பக்கம் திரும்பினாலும் உக்ரைனியன் மேசிவ் விக்டரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு கட்டத்துக்கு உண்மைதான். அதாவது ப்ரோ ரஷ்யன்ஸாக இருக்கக்கூடியவங்க இது ஒரு மிகப்பெரிய தோல்வி, உக்ரைனிய அதிபர் பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ தூரம் மோசமானா இப்போதைக்கு உக்ரைனோட நிலைமை போகலை, பட் ஃப்யூச்சரில் போகுன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஃப்ரம் அ டாக்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கலாகவும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட சுச்சுவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி. ஸோ இன்றைக்கான காணொளி அப்படின்னு நம்ம சொல்கிறத விட தொடர்ந்து இந்த குர்க் பகுதியில் எப்படி உக்ரைனியர்கள் உள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்றத அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகுது அப்படின்னா இந்த குர்க் பேட்டிலோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான். இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் அடைக்கிற முடியாது நம்மளால், அதனால தான் நம்ம பார்ட் பை பார்ட்டாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. எது ஃபேக்கு எது ரியல்னு நமக்கு சுத்தமாக தெரியலை. நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவுமே ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் வீடியோ ஃபோட்டோன்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி களத்தில் இருக்கிற ரஷ்யன்ஸுக்கே தெரியலை. அப்படி இருக்கிறப்ப நம்ம அதில் எந்த ஒரு அவுட்கம்மையும் சொல்லிட முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து தான் நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக அனலைஸ் பண்ணணும். ஸோ கரண்ட்டாக உக்ரைனியர்கள் ஒரு சர்டன் நிலப்பகுதியை பிடிச்சிருக்கிறதா வெஸ்டர்ன் மீடியா சொல்கிறாங்க அப்படின்னா அது முற்றிலும் பொய். அண்ட் ரஷ்யன் மீடியாஸும் பல இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் அவங்க அந்த மித்தை பஸ்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிற மேப்பில் உக்ரைனியர்கள் ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்ற பகுதி எல்லாத்துக்குமே ரஷ்யன் மீடியாவில் இருக்கிற ஆட்கள் போய் நேரடியாக வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க, டீபங்க் பண்ணுறாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. அண்ட் ஒரு சில சமயங்களில் இந்த ரஷ்யன் மீடியா பண்ணுற ஒரு காரியமே ரஷ்யன் ஆர்மி சோல்ஜர்ஸுக்கு ஒரு ஆப்பாகவும் அமையுது. ஸோ ஏகப்பட்ட முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே முதல்ல இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இருக்கிற இந்த வீடியோவில் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கலாக இந்த ஒரு ஆக்ஷனுக்கு இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ் தான். பொலிட்டிக்கலாக ஏன் இதை ஜெலன்ஸ்கி பண்ணணுன்றதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த காணொலிகளில் கரண்ட் சுச்சுவேஷனை நம்ம மேப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் ரஷ்யர்கள் உக்ரைனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதியை பிடிச்சி வச்சுருக்காங்க. 75,000 சதுர கிலோமீட்டர்லேருந்து 1,00,000 சதுர கிலோமீட்டர். இதில் எது எக்ஸாக்டான உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது, பட் இதுதான் ஒரு ஆக்சுவல் ரேஞ்சு. இவ்வளோ பெரிய நிலப்பகுதியை பிடிச்சி வச்சுருக்கிறப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உக்ரைன் ரஷ்ய டெரிட்டரியை பிடிக்கணும்? அவங்க உக்ரைனிய டெரிட்டரியை தானே முதல்ல மீட் எடுக்கணும், அப்புறம் தானே போய் ரஷ்யாவை அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஹிஸ்டரியில் பல தடவை பல இராணுவங்கள் பண்ண ஒரு டாக்டிஸு. இன்ஃபேக்ட் 1971 பாகிஸ்தானும் இந்த விதமான ஒரு டாக்டிஸ் தான் நமக்கு எதிராக பண்ணாங்க. அதாவது பங்களாதேஷ் வார் நிறைய பேருக்கு தெரியும். இந்த பங்களாதேஷ் வாரில் ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த நாடு 3 பக்கமும் லேண்டால் கவர் பண்ணியிருக்கு, 4வது பக்கம் கடலால் கவர் பண்ணியிருக்கு. ஸோ பாகிஸ்தானில் இருந்து துருப்புகளையோ இல்லை அந்த முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸையோ கொண்டு போகிறதுக்கு ஒரே வழி சீ ரூட்டு தான். அந்த சீ ரூட்டையுமே இந்தியன் நேவி பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் உள்ளே இருக்கக்கூடிய 1,00,000 சோல்ஜர்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்றது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பாகிஸ்தான் இராணுவம் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, வெஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கிற அந்த மொத்த இராணுவத்தோட பலத்தையும் பயன்படுத்தி இந்தியாவோட வெஸ்டர்ன் பகுதி, அதாவது ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற பகுதிகள் எல்லாத்தையுமே நம்ம ஊடுருவி அங்கே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார்கிட்ட போய் நீங்கள் பங்களாதேஷ் எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்கள் இந்த நிலப்பகுதியை திருப்பி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நெகோசியேஷன் பண்ணலான்ற முடிவுக்குள்ளே பாகிஸ்தான் வந்தாங்க. இப்போ இந்த முடிவுக்குள்ளே பாகிஸ்தான் வராங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அவங்களால மட்டுமே இதை பண்ண முடியாது. நெகோசியேஷன்னு போகிறப்ப நம்மளை மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரிக்கிட்ட அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா சிம்பிளி அவங்க மட்டுமே இதை பேசி முடிவு பண்ணிட முடியாது, நம்மகிட்ட இருந்து நெகோஷியேட் பண்ணிட முடியாது. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பேக்கிங் தேவைப்படுது, யுனைடெட் நேஷன்ஸ் தேவைப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, யூகே, யூரோப்பியன் யூனியன் மாதிரியான பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸோட சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட்டெல்லாம் அந்த டைமில் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. நம்மளை நிறைய கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணலை, அது நிறைய பேருக்கு தெரியும். திருப்பி மறுபடியும் அந்த ஹிஸ்ட்ரியை போட்டு இந்த வீடியோ பெருசாக்க விரும்பலை. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய குளோபல் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கிறப்ப
பாகிஸ்தானால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் நிலப்பகுதியை பிடிச்சி நம்மக்கிட்ட நெகோஷியேட் பண்ணி பங்களாதேஷை அவங்களால மீட்டெடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு காரியத்தை 1971 அவங்க பண்ணாங்க. அப்படி பண்ணுறதுக்கு அவங்க சூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 வீரர்கள். அப்போது அந்த டைமில் மோஸ்ட் அட்வான்ஸ்டு பீரங்கியை வச்சுருந்தது ஏஷியாவிலே பாகிஸ்தான் தான். அண்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்டு பீரங்கி 2000 வீரர்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு இந்திய கிராமத்தை பிடிக்கலாம் அப்படின்னு வர்றப்ப பேட்டில் ஆஃப் லாங்கேவாலா கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் 1971. எந்த ஒரு வார் டாக்டிக்ஸ் அனலைஸ் பண்ணக்கூடிய நபர்கிட்ட போய் இந்த 1971 ஹிஸ்ட்ரியை சொல்லாமல் 2 தரப்பில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் வீரர்களோட எண்ணிக்கையை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, நானும் பாத்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன மோனே, என்ன சின்ன பையன் இந்த அடிக்கிற? இனிமே இப்பெல்லாம் தனியாலாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா இதான் நடந்துச்சு. அவங்களுக்கு படுதோல்வி. நம்ம 1 இன்ச் இடத்த கூட விட்டு கொடுக்கல. இப்போ இதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் இப்போ இந்த ரஷ்யா யுக்ரைன் வார்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. உக்ரைன் அதிபர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ரஷ்யா அவங்களோட நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு டிஃபென்சஸை போட்டு வச்சுருக்காங்க. இந்த அவ்டிவ்கா பகுதியாக இருக்கட்டும், ஜபரோஷியா பகுதியாக இருக்கட்டும், பாக்முதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பயங்கரமான டிஃபென்சஸை போட்டு வச்சுருக்காங்க. போன வருஷமே ஒரு இன்வேஷன் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான்லாம் பண்ணி என்றைக்கு நாங்கள் இந்த அஃபென்சிவை பண்ண போகிறோம் அப்படின்ற டேட்டு கொண்டு கொடுத்து ஆப்ரேஷனை பண்ணால் அடின்னு அடித்து அவமானப்பட்டது தான் மிச்சம். ஸோ ஜெலன்ஸ்கி வந்து ஒரு ஸ்மார்ட்டான வழியை யூஸ் பண்ணி லெஸ் ஃபோர்ட்டிஃபைடு லொக்கேஷன்ஸ், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கிறதுல டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்த பிடிச்சி அந்த இடத்து வழியாக ட்ரூப்ஸை நம்ம மூவ் பண்ணி உள்ளே கொண்டு போகலாம். கொண்டு போகிறதன் மூலமாக ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய டெரிட்டரியை, ஒரு சங்கை பிடிச்சி அந்த சங்கை எப்படியாச்சும் ஒரு 6லேருந்து 1 மாதம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா ரஷ்ய அதிபரான புட்டின் நெகோசியேஷன் டேபிளுக்கு வருவார். அப்படி வர்றப்ப நம்மளோட டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் மீட்டெடுத்துட்டு இந்த டெரிட்டரியை அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். அண்ட் இந்த பிளானில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸோட சப்போர்ட் வேணும். வெறுமனே யுக்ரைன் மட்டும் உட்காந்துட்டு ரஷ்யா கூட இப்படிலாம் நெகோஷியேட் பண்ண முடியாது. ஸோ உக்ரைனுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஃபாரின் கண்ட்ரி சப்போர்ட்டு மொத்த ஐரோப்பிய ஒன்றியம், யூகே, அமெரிக்கா, ஜப்பானு, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா அப்படின்னு சொல்லி இத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எல்லா கண்ட்ரீஸோட சப்போர்ட்டின் மூலமாகவும் எல்லா கண்ட்ரிஸோட நெகோஷியேட்டிங் பவரின் மூலமாகவும் இந்த ஒரு குருக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை அவங்க பிடிச்சி புட்டினோட நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இந்த காரியத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன நட்ஷல் உக்ரைன் இந்த காரியத்தை பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இதுதான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் உக்ரைன் ஒரு பெரிய சொதப்பலை பண்ணியிருப்பாங்க. அந்த சொதப்பலுக்கு முதல் முக்கியமான காரணமாக எல்லோரும் சொன்னது சர்ப்ரைஸே இல்லை. அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்க அஃபென்சிவ் என்றைக்கு நடக்க போகுதுன்றத சாதாரண யூடியூபர்ஸே கணிக்க முடிஞ்சிச்சு. அப்போ இவ்வளோ பெரிய ரஷ்யன் மிலிட்டரியால் கணிக்க முடிஞ்சிருக்காதா? டிஃபென்சஸ் எல்லாம் தயாராக பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதனால தான் அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லி முதல் காரணமாக அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் தான் சொன்னாங்க. இப்போ இந்த தடவை என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் தோற்று போக போகிறோம், அமைதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த தோணியில் நிறையவே ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருப்பாரு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ஒரு திமிரு தெனாவட்டோட எப்பயுமே அவர் வந்து பேசுகிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாலாம் ஒரு ஆளே கிடையாது, ஆயுதங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவை நாங்கள் தோக்கடிச்சு ஓட விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த தோணிலே தான், அந்த ஒரு திமிரிலே தான் பேசுவார். ஆனால் அந்த மனிதர் கொஞ்சம் காலங்களாக கொடுத்துருக்க ப்ரெஸ் மீட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்கும். பீஸை நோக்கி பேசுவாப்பில், போரில் தோக்க போகிற மாதிரியே பேசுவாப்பில். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனிய இன்டெலிஜென்ஸோட பிளான் தான். ஸோ ஜெலன்ஸ்கி வெளிப்படையாகவே இந்த ஆப்ரேஷன் நடக்க போகிறதே கிடையாது, அண்ட் இந்த மாதிரி ஆப்ரேஷன் நாங்கள் பிளானே பண்ணலைன்னு சொல்லி அவர் மூலமாக உலகத்தையே நம்ப வச்சு ரஷ்யன்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல அடிச்சிருக்காங்க. இப்போது ரஷ்யாவோட நிலப்பகுதிக்குள்ளே பூந்தாச்சு. அந்த இடத்துல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும்ல, அவங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள், நியூமரிக்கல் சூப்பீரியாரிட்டி அப்படின்றது கண்டிப்பாக இந்த இடத்துல உக்ரைனுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ரஷ்யன் நிலப்பரப்புன்றது ரொம்ப பெருசு. எல்லா இடத்துலையும் எல்லா வீரர்களையும் கரெக்டான நம்பர்ஸில் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. ரஷ்யன் பாப்புலேஷன் வேறு ரொம்ப கம்மி. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்க உள்ளே இமீடியட்டாக நுழைஞ்சவொடனே ரஷ்யர்கள் சண்டை போடாமல் ஆயுதத்தை போட்டு ஓடிட்டாங்க. இனிஷியலாக நமக்கு கிடைச்ச நியூஸ் வந்து இதுதான். ரஷ்யர்கள் அந்த இடத்துல சண்டை போடலை. 1971 நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். பாகிஸ்தானிஸ் வந்து நம்மளோட அதிகமாக 10 மடங்கு அதிகமாக எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் வீரர்கள் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் சீக் ரெஜிமெண்ட் போட்டு போலன்னு பொழந்தெடுத்தாங்க. பாகிஸ்தானி பீரங்கிகள் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடினாங்க கடைசியில். ஸோ இந்த மாதிரியான ஒரு
வீரர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா வேர்ல்ட்லே செகண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபைட்டிங் ஃபோர்ஸ் ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்களோட வீரர்கள்கிட்ட என்ன தான் எக்யூப்மெண்ட் பயங்கரமாக இருந்தாலும் அந்த ஒரு இன்ச்சு இடத்த கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. இதிலேருந்தே ட்ரைனிங்குள்ளே நம்ம போக விரும்பலை, பட் ஸ்டில் அந்த இடத்த வந்து அவங்க காப்பாற்றணும். என் உயிரி போனாலும் இந்த ஒரு இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மனப்பான்மை அவங்களுக்கு இல்லை. இதே இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சை கூட நம்ம விட மாட்டோம். நீ கொண்டுட்டு தான்டா இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி நிற்போம். ஸோ அந்த மென்டாலிட்டி அவங்ககிட்ட இல்லை. இனிஷியலாக இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. அண்ட் இம்மீடியட்டாக அந்த இடத்துக்கு ரெக்ரூட்ஸை கொண்டு வந்து இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினைக்கிறப்ப நிறையவே மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது. எடுத்த உடனே நிறையவே தவறுகள் அவங்க பண்ணுறாங்க. அந்த தவறுனால Ki-52 அலிகேட்டர் ஹெலிகாப்டர் சுட்டு தள்ளப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரஷ்யன் மீடியா, இது வந்து பெரிய முட்டாள்தனம், என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யன் கான்வாயோட மூமெண்ட்டை டிவியில் போட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன நினச்சி பண்ணியிருக்காங்கன்னா, உக்ரைன் உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்கிறப்ப பாருங்கள் நம்மளோட அரசாங்கம் இந்த கான்வாயை கொண்டுட்டு போகுது, இவ்வளோ மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து போகிறாங்க அதை தடுக்கிறதுக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க. இதை உக்ரைனியன் மீடியா பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட மிலிட்டரிக்கு ஃபார்வர்ட் பண்ணி மிலிட்டரிக்கு எக்ஸாக்டாக இந்த கான்வாய் எங்கே வருது அப்படின்ற கோஆர்டினேட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ப்ரிசிஷனான ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்கின் மூலமாக அந்த கான்வாயை தூக்குனாங்க. 16 ட்ரக்கு காலி. 16 ட்ரக்கில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸுக்கு என்னாச்சுன்னு தெரில, பட்டு 16 ட்ரக்கை காலி பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட தவறுகள் இனிஷியல் ஸ்டேஜஸில் நடந்துச்சு. ஒரு மிகப்பெரிய குழப்பம் ரஷ்ய இராணுவத்துக்கு மத்தியில் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் ரஷ்யர்கள் பிடிச்ச நிலப்பகுதியை உக்ரைனியர்கள் நாளே நல்லா பிடிக்கிறாங்க. ஓகே, இப்போ குர்ஸ்க் ரீஜியனுக்குள்ளே போயாச்சு, போய் டென்ட்டு போட்டு உட்காந்தாச்சு. இதனால் என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த மிலிட்டரி பற்றி தெரிஞ்ச நடுநிலையாக இருக்கக்கூடிய ஆட்களும் ப்ரோ ரஷ்யனாக இருக்கக்கூடியவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உக்ரைன் வந்து இப்போ ஒரு காரில் ஏறி உட்காந்து ஃபுல் ஆக்சலரேஷனில் அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு முட்டு சந்தை பார்த்து. முட்டு சந்துக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் போகலாம். அட் தி எண்ட் ஒரு வால் இருக்குது, அந்த வாலில் போய் நீங்கள் மோதணும். அப்படி உக்ரைன் மோதி வெடித்து செதறுவாங்க. அந்த டைமில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய தோல்வியாக இது இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட கணிப்பாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். குர்ஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இப்போ கேஷுவாலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாருங்கள், எத்தனை உக்ரைனியன் வீரர்கள் இறந்து போயிருக்காங்க, ரஷ்ய வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. ரேஷியோ நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. எத்தனை பேர் அதிகமாக இறந்துக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு இப்போதைக்கு புரியாது, தெரியவும் தெரியாது. நிறையா அன்வெரிஃபைடு கிளைம்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். பட் ஸ்டில் இவ்வளவு தூரம் ஹியூமன் லாஸை ரஷ்யா வந்து தாங்கிட முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட பெரிய பாப்புலேஷன் இருக்குது, ஆனால் உக்ரைனால் தாங்க முடியாது. ஏற்கனவே அவங்க சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணுற விதம் அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்குது. சண்டை போடவே வேணாம், சண்டை போட முடியாது உங்களுக்காண்டி அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே அவங்க தூக்கிட்டு போய் வலுக்கட்டாயமாக சண்டை போட வைக்கிறாங்க. இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் மனிதர்களை அந்த இடத்துல தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய வகையில் பேக்ஃபயர் ஆகும். ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அவங்களோட பொலிட்டிக்கல் இமேஜை தூக்கி காட்டுறதுக்கும் கொஞ்சம் வெஸ்டர்ன் சப்ளைஸ்லாம் உள்ளே வர்றதுக்கும் ஒரு ஸ்டண்ட்டாக இதை பண்ணார் அப்படின்னா அது வந்து பெரிய தவறு அப்படின்றது எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு டேங்க் இருக்குது அப்படின்னா அந்த டேங்கை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3லேருந்து 6 மாதம் ஆகும். ஒரு ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குறதுக்கு ஒரு 3லேருந்து 6 மாதம் ஆகும். ஆனால் ஒரு சோல்ஜரை உருவாக்குறதுக்கு குறைஞ்சது 18 வருஷம் ஆகும். 18 வருஷம். அதுக்கப்புறம் அந்த சோல்ஜருக்கு நீங்கள் ட்ரைனிங் வேறு கொடுக்கணும், ஒரு 2லேருந்து 3 வருஷம். ஸோ பேட்டில் ஃபீல்டில் சோல்ஜர்ஸ் தான் முக்கியமான ஆசெட்டு, ஹியூமன்ஸ் தான் முக்கியமான ஆசெட்டு. அந்த ஹியூமன்ஸ் வந்து இப்படி இந்த அளவுக்கு விரைமாகிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு குர்ஸ்க் ஆப்ரேஷனில் அப்படின்றப்ப இது உக்ரைனுக்கு பெரிய பாதிப்பாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. எக்யூப்மெண்ட் லாஸ் எல்லாத்தையுமே விட்டுருங்க. மேற்கு நாடுகள் நினச்சாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். பட் ஹியூமன் லாஸ் வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இந்த குர்ஸ்க் ரீஜனில் கூட நிறையவே நேட்டோ நாடுகளோட வீரர்கள் தான் சண்டை போட்டுட்ருக்காங்க உக்ரைனோட யூனிஃபார்முக்கு கீழே அப்படின்னு சொல்லி நமக்கு ரிப்போர்ட்ஸ் கிடச்சிருக்கு. முக்கியமாக ஜார்ஜியாவிலேருந்துலாம் நிறைய பேர் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அதாவது அங்கே இருக்கிற மித்த கண்ட்ரீஸ்லேருந்து வாலண்டியர்ஸ் கூப்பிட்டு வந்து தான் இந்த ஆப்ரேஷனே உக்ரைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது நமக்கு தெரிகிறப்ப சோல்ஜர்ஸுக்கான ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. இந்த ஹியூமன் லைஃப் ஸ்டாக்கோட ஷார்ட்டேஜ் தான் உக்ரைனுக்கு பெரிய ஆப்பா அமையும் ஃப்யூச்சரில் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இந்த குறிப்பிட்ட ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதை எத்தனை நாள் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கணக்கே இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஹோல்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நெகோஷியேட்டிங் டேர்ம்ஸ்லாம் அவங்களால உள்ளே போய் இதை ஒரு பாயிண்ட்டாகவே வைக்க முடியும். பட் 1 மாதம் உக்ரைன் ஹோல்டு பண்ணாலே அதுக்கு எத்தனை உயிர்களை உக்ரைன் பலி கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படிப்பட்ட காரியங்களாம் அடுத்து நகர்த்த போகிறாங்கன்றதை நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், குர்ஸ்க் ரீஜியனுக்குள்ளே எதுக்கு உக்ரைன் நுழைகிறாங்க, இது என்ன மாதிரியான டாக்டிக்ஸு, இது எப்படி ஃப்யூச்சரில் போகுன்றதுக்கான, இதை தாண்டி நம்ம லைன் பை லைனாக என்னென்ன நடக்குதுன்றதை தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.